அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் போரால் பாதிக்கப்பட்ட மக்களின் நலனுக்கான நவ் வாவ் அமைப்பின் நிறுவனர் சுபாஷ் சுந்தரலிங்கத்துடன் நமது செய்தியாளர் எம் மணிகண்டன் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். இந்த நவ் வாவ் அப்படிங்கிற அமைப்பு என்ன, அதனுடைய பணிகள் என்ன? நவ் வாவ் என்ற அமைப்பு தமிழில் புதிய சந்தர்ப்பங்கள் என்றும் ஆங்கிலத்தில் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் wounded widowed அண்ட் ஆர்ஃபன்ஸ் ஆஃப் வார். இது 5013C சேரிட்டி அமெரிக்காவில் ஒரு அறக்கட்டளை அமைப்பாக 2012ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டு அன்றிலிருந்து இன்று வரை தமிழீழத்தில் முக்கியமாக வடக்கு கிழக்கில் உள்ள போரால் பாதிக்கப்பட்ட விதவைகள், காயப்பட்டவர்கள், அனாதைகளுக்கான ஒரு புதிய சந்தர்ப்பங்களை உருவாக்குவதற்கான வழிவகைகளையும் செயற்திட்டங்களையும் நடத்தி கொண்டு வருகின்றது. முக்கியமாக அந்த வாழ்வாதார திட்டங்கள், சிறுவர்களின் பாடசாலை படிப்பு சம்பந்தமான விடயங்கள், மற்ற விதவைகளின் பங்களிப்பு, 90,000 பீப்புள் ஓவர் நைட்டால் விடோஸான சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு அடுத்த நாள் என்ன செய்வதென்ற வழி தெரியாத நிலைமையில் இருந்த தமிழ் மக்களுக்கு இது ஒரு சிறிய அளவிலாவது அவர்களுக்கு ஒரு புதிய ஒரு வழிகாட்டலையும் ஒரு புதிய சந்தர்ப்பத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு திட்டமாக வழிவகுத்து நடத்தி கொண்டு வருகின்றோம். இப்போ இந்த மாதிரியான பணிகளுக்கெல்லாம் அமெரிக்காவிலேருந்து நீங்கள் பண்ணுறீங்க. அமெரிக்க அரசு எந்த அளவுக்கு ஆதரவாக இருக்குது? இந்த ஆதரவு தொடரணும்னா இந்த தேர்தலில் யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? அமெரிக்க அரசு இது அமெரிக்காவில் அறக்கட்டளையாக பதிவு செய்யப்பட்ட நிறுவனம். ஆனால் எங்களது பதிவு செய்யப்பட்ட எங்களோட பைலோஸின் படி நாங்கள் பொலிட்டிக்ஸிலிருந்து எந்த விதமான தொடர்புகளும் எங்களுக்கும் பொலிட்டிக்ஸுக்கு நாங்கள் ஈடுபடுறதில்லை. தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் எங்களுக்கு விருப்பமான ஆக்களுக்கு நாங்கள் வாக்களிக்கலாம். அதில் நான் ஒரு உமன் என்ற ரீதியிலையும் எங்களுக்கு உமனால் பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களோட சமுதாயத்தில் இருக்கிறபடியாகவும் ஒரு நம்பிக்கை ஹிலாரி கிளின்டன் வந்திருந்தால் எனது தனிப்பட்ட ரீதியில் அது பயனளிக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.